கார்த்திக் தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கார்த்திக் ஐஸ்வர்யா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஐஸ்வர்யா போதும் நிறுத்திங்க கார்த்தி, உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்கீங்க, என் மேலே தேவையில்லாமல் பழி போடாதீங்க. என்ன தீபாவும் மீனாட்சியும் சொன்னதை கேட்டு என் மேலே இப்படிலாம் பழி போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்திக் யார் சொல்லியும் நான் உங்கள் மேலே பழி போடல, உண்மை என்னன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் தான் ஆளை வச்சு அம்மாவை கோவிலேருந்து கடத்த சொல்லியிருக்கீங்க. அம்மா அங்கேருந்து அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்தும் அம்மாவை கடத்திட்டு போய் குழி தோண்டி புதைக்க பார்த்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என் மேலே பழிய போடாதீங்க, என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பழி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்போது கார்த்திக்கோட அப்பா கார்த்தி, எதையும் நீ ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டப்பா, தீபா விஷயத்துலேயும் நீ ஆதாரத்தோடு தானே நிரூபித்தேன், இப்போ என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்திக் எல்லாம் ஆதாரம் இருக்குப்பா, இருக்கிறதுனால தான் நான் பேசுகிறேன், எப்படி தீபா விஷயத்தில் இவங்களோட ஃபோன் தான் ஆதாரமோ அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் இவங்களோட ஃபோன் தான் ஆதாரம். இவங்க செட் பண்ண அந்த ரவுடி சங்கர் இவங்களுக்கு நிறைய முறை கால் பண்ணியிருக்காங்க, இவங்களும் அவங்களுக்கு நிறைய முறை கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஐஸ்வர்யா எனக்கு அப்படி யாரையுமே தெரியாது, நான் யாருக்கிட்டையும் அப்படி பேசவும் இல்லை, இவர் வேணும்னே என் மேலே பழி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அப்படி எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் சரவணன் அங்கே வராங்க. சரவணன் அங்கே சாரி கார்த்தி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அந்த செல்ஃபோன் கம்பெனிலேருந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பேப்பரை கொடுக்குறாங்க. இதில் இவங்களோட இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால், நார்மல் கால், வீடியோ கால்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வாங்கி பார்த்துட்டு கார்த்திக் இதில் பாருங்கள், நீங்கள் கால் பண்ணது எல்லாமே இருக்குது, அந்த சங்கர்கிட்ட நீங்கள் எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க, எப்போ பேசியிருக்கீங்க அப்படின்னு மொத்த டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது, இதுதான் மொத்த ஆதாரமே, நீங்கள் தான் இதை பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் உங்களால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா கிடையவே கிடையாது, நான் இதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் ரொம்ப கோவப்படுறாங்க. இதுக்கு மேலே இவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் கேட்டால் எந்த பதிலும் வராது, நீங்கள் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட சொல்ல, சரவணனும் ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ராஜேஸ்வரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஒரு நிமிஷம் நில்லுங்க, இந்த விஷயத்துக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு கார்த்திக் இங்கே பாருங்கள், அவங்கள காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பழி ஏற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க, இல்லை நான் தான் இந்த விஷயத்தை பண்ணேன், ஐஸ்வர்யாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஏற்கனவே அபிராமி அம்மா என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிட்டாங்க, கார்த்திக்கும் என்னை ஜெயிலுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டான், அந்த கோவத்தில் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், அபிராமியை பழி வாங்கணும்னு நினச்சேன், நான் தான் அபிராமியை அப்படிலாம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, சரவணனும் வேறு வழி இல்லாமல் ராஜேஸ்வரியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது கார்த்திக் ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் உங்கள் அம்மா அதை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, உங்களுக்கும் தெரியும், நீங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், தப்பிச்சுட்டு தான் நினைக்காதீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்ல, அப்போ அருண் ஆமாம் கார்த்தி சொல்கிறது கரெக்டு தான், உனக்கு தெரியாமல் உங்கள் அம்மா பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக உனக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா கிடையவே கிடையாது, எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அருண் அப்படியா சரி, அப்போது நீ சொல்கிறது உண்மை அப்படின்னா உன் வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலே கையை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா டக்குன்னு கையை வச்சு சத்தியம் பண்ணுறாங்க. என் வயிற்றில் வளர்கிற குழந்தை மேலே சத்தியமாக எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நான் அத்தையை கொலை பண்ண முயற்சி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப வேகமாக ரூம்குள்ளே போயிடுறாங்க. அருண் பின்னாடியே போகிறாரு. ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ வயிற்றில் வச்சு சத்தியம் பண்ணதுனால நான் உன்னை நம்பிட்டேன்னு நினைக்காத, கண்டிப்பாக எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உனக்கு தெரியாமல் உங்கள் அம்மா பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக உண்மை வெளியே வரும், நீ மட்டும் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சது, நான் உங்களையெல்லாம் சும்மா விட மாட்டேன், அம்மாவை கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா உண்மையாக இல்லைங்க, எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது அப்படின்னு ரொம்ப நடிக்கிறாங்க. அப்போ அருண் ரொம்ப கோவமாக, உண்மை வெளியே வரட்டும் அப்போ இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் அவங்க அப்பான்னு எல்லோரும் ஹாலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் கார்த்திக் ஹாஸ்பிட்டலேருந்து கால் வருது, இந்த மாதிரி அபிராமி கண்முழிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. அதை கேட்டு கார்த்திக் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது
ஆனந்த் வந்துட்டு ஆனந்த்கிட்ட வந்து கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ஆனந்த், அம்மா வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து நீ சொத்து பிரிக்கிறத பற்றிலாம் இப்போ பேசாத. அவங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. தயவு செஞ்சு வந்த உடனே இந்த விஷயத்தெல்லாம் நீ பேசாத, அப்புறமா பொறுமையாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஆனந்த் வந்துட்டு சரி கார்த்தி, நான் பேச மாட்டேன், ஆனால் அம்மா நல்லானதுக்கு உடனே வந்து நான் வந்து சொத்தை பிரிக்க சொல்லி தான் கேட்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் அப்படியே முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. எப்படியோ அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட கெஞ்சி கேட்டு வந்து அவங்க அம்மாவை போய் பார்க்குறாங்க. அப்போது அவங்க வந்துட்டு ரொம்ப கோவமாக அந்த அபிராமி வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, ஈவினிங் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறதா கார்த்திக் ஃபோன் பண்ணி சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஆயிடுச்சேம்மா நம்ம நிலமை அப்படின்னு சொல்ல, அவங்க வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, இனிமேல் எது பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து பண்ணு. இப்போது உனக்கு ஏதாவது ஆனால் கூட உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் வெளியே இல்லை, நானும் உள்ளே இருக்கேன். இனிமேல் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து பண்ணு, என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. இப்போ பாரு எப்படி ஆயிடுச்சு பாரு, நான் மட்டும் இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆகுறது, ஒழுங்காக பண்ணு இனிமேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு, அம்மா நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணமே அந்த கார்த்திக் தாம்மா, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், அந்த கார்த்திக்கும் தீபாவையும் அந்த வீட்டை விட்டு துரத்தாமல் விட மாட்டேம்மா, நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, அந்த அபிராமிக்கு அடுத்ததான் உன்னோட கொடி தான் அந்த வீட்டில் பறக்கணும், அதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. முதல்ல அந்த கார்த்திக்கும் அபிராமிக்கும் இடையில் இருக்கிற அந்த பாண்டிங்கை உடை. ஏற்கனவே அந்த அபிராமிக்கு கார்த்திக்னா ரொம்ப பிடிக்கும். இப்போது அந்த அபிராமியை கார்த்திக் வேற காப்பாற்றிட்டான், இன்னும் பாசம் அதிகமாகிடும். அதனால் நீ எப்படி அந்த பாண்டிங்கை உடைக்க முடியும்னு பாரு. அவங்க 2 பேரும் வந்து பிரியணும். அப்போ தான் வந்து நீ வந்து அந்த வீட்டில் வந்து நல்லா வந்து இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு, கண்டிப்பாக மாம், நான் கண்டிப்பாக அந்த கார்த்திக்கும் தீபாவையும் அந்த வீட்டை விட்டு துரத்தாமல் விட மாட்டேன், நீ எதை நினச்சும் கவலைப்படாதம்மா, நான் லாயர்கிட்ட பேசிட்டேன், அதனால் வந்து கூடிய சீக்கிரமே உனக்கு ஜாமீன் கிடச்சிரும்மா, நீ தைரியமாக இருமா அப்படின்னு சொல்ல, அப்போது அவங்க நீ என்னை வந்து பார்த்துட்டு போன விஷயத்த கூட நீ வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அங்கே கார்த்திக் வந்துட்டு நேராக அபிராமியை போய் பார்க்குறாங்க. அபிராமி கிட்ட போயிட்டு, அம்மா ஏம்மா நீங்கள் இப்படி பண்ணீங்க, நாங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ தவிச்சு போயிட்டோன்னு தெரியுமா, நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, எங்கெல்லாம் உங்களை தேடணும்னு தெரியுமா, எதுக்காகம்மா நீ இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு எவ்வளோ தைரியம் கொடுப்பீங்க நீங்கள், ஆனால் நீங்களே இப்படி நடந்துக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்க, அப்போ அபிராமி வந்துட்டு, கார்த்தி, என்னால் வீட்டில் நடந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியலப்பா, எனக்கு இந்த சொத்து பிரியக்கூடாது, சொத்து பிரியறதும் ஒன்று தான், என் உயிர் பிரியறதும் ஒன்று தான்ப்பா. முதல்ல அருண் சொத்து பிரிக்க சொல்லி கேட்டான், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா சொத்து பிரிக்க சொல்லி கேட்டான், இப்போது ஆனந்த் கேட்குறான். அதுவும் இல்லாமல் ஆனந்த் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்றுட்டான். மீனாட்சியை நான் தான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்ப்பா, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், இந்த பிரச்சனைகளெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு எவ்வளோ தைரியம் சொல்லியிருப்பீங்க, ஆனால் நீங்களே இப்படி பண்ணலாமாம்மா, நீங்கள் தைரியமாக இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா கார்த்தி, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் தாங்கிப்பேன், ஆனால் இந்த பிரச்சனையை என்னால் தாங்கிக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, ஆனந்த் ரியா பிரச்சனையை நீங்கள் என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னோட சொத்து பிரியறதும் ஒன்று தான், என் உயிர் பிரியறதும் ஒன்று தான்ப்பா, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரியாக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதோடு இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.